ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல டேஸ்டான உடம்புக்கு ஆரோக்கியமான இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரை தண்ணி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்பு வலி, கை கால் வலி, மேல் வலி இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர்கிட்ட போய் அதிகமாக காசு கொடுத்து செலவு பண்ண வேண்டாங்க. இந்த குழம்பு வாரத்தில் 3 நாளைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது எல்லா வலியுமே பறந்து போயிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரை எடுத்துட்டேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை எடுத்தாச்சுங்க. இப்போ அரிசி கழிஞ்ச தண்ணி 3வது தண்ணி நான் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்குங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கிற டைமில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து கீரை வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை துருவி எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வாரத்தில் 3 நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பாருங்கள், இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீரக பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும், உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியமானது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பாட்டில் மிதக்க விட்டும் சாப்பிட்லாம், தனியாகவும் நீங்கள் சூப்பு மாதிரியும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.